உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவரை இங்க வரவழைக்கிறதுல இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சமாவது உங்களுக்கு செலவாகும். 20 லட்சம் என்ன, 25 லட்சம், 50 லட்சம், எவ்வளவு வேணா எடுத்துட்டு போயிட்டே இரு மோகன், எல்லாம் உனக்கு தான். ஆனா அதுக்கு பதிலா ஒரு நாள் ராத்திரி முழுக்க நீ என் கூட தங்கி இருக்கணும். இங்க பாருங்க சார், நீங்க ஏன் இன்னும் பணத்தை கட்டவே இல்லை? டாக்டர், கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா கட்டிடுவேன், கண்டிப்பா கட்டிடுவேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. குழந்தையோட நிலைமை மோசமாகிட்டே போகுது. இப்போ உங்ககிட்ட 3 மணி நேரம் தான் இருக்கு. இல்லனா மோகன் ஐயா, பணத்தை உங்களால ஏற்பாடு பண்ண முடியல. ராதா, அது கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறீங்க எங்களை? ஒரே ஒரு வழியை காட்டுங்க. எங்க குழந்தை உள்ள இருக்கா, ஏதாவது வழி காட்டுங்க. அவளை காப்பாத்த ஒரே வழி. சரியா தப்போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வழி காட்டுங்க மோகன் ஐயா. ஒருவேளை குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதை விட மிகப்பெரிய தப்பு வேற எதுவும் இல்ல. ஏதாவது வழி நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். அட்வான்ஸ் கேட்டேன், சேலரி கேட்டேன், எல்லாம் லோன் கூட கேட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் தாமினி கிட்ட போனேன். கண்டிப்பா அவங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க? ராதா, தாமினி பணத்தை கொடுக்க தயாரா இருக்கா. என்ன மோனியா, நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாவா சொல்றீங்க? தாமினிக்கா குஷிக்காக பணம் கொடுக்கறாங்களா? அப்பனா தாமினிக்கா மனசுல கூட கொஞ்சம் ஈவ இருக்குன்னு தானே அர்த்தம். கடவுளே கிருஷ்ணா, இப்ப எனக்கு ஒரு வழியை காட்டிட்டீங்க. மோனே, இங்க பாருங்க, இந்த வேலையை பண்ணி தாமினி அக்கா நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். இதான் அவங்க பண்ற பெரிய பிராயச்சித்தம். குஷி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா மோனையா, தாமினி அக்கா அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பேன். ஆனா என்ன இருந்தாலும் குஷிக்காக அவங்க மனசுலயே கொஞ்சம் ஈரம் இருக்குல்ல மோனையா. ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிஷனா? என்ன இருந்தாலும் தாமினி அக்கா குஷிய பிறந்ததுல இருந்து வளர வரைக்கும் பாத்திருக்காங்க. எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க? ராதா, தாமினிக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. உண்மையை சொல்லட்டுமா மோனையா? இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா என் மனசுல தாமினி அக்கா மேல பெரிய மரியாதை வருது. யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியல, ஆனா தாமினிக்கா உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்க. அதாவது எனக்கு என்னமோ இத்தனை நாள நான் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உடனே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். நிஜமா குஷி இங்க சரியானதும் நான் போய் உடனே மன்னிப்பு கேட்டுடுறேன். அதானே சரியா இருக்குமோ? தாமினி பணத்தை கொடுக்க தயாரா இருக்கா, ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? என்னன்னு சொல்லு மோகன். அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நிபந்தனை? ராதா, தாமினி குஷியோட ட்ரீட்மெண்ட்காக 20 இல்ல 50 லட்சம் கூட கொடுக்க தயாரா இருக்கா. கடவுள் கிருஷ்ணர் ஒரு வழிய காட்டிட்டாரு. ஆனா என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க மோனையா. சொல்லு மோகன், அது என்ன நிபந்தனை?
ஆனா அதுக்கு பதிலா ஒரு ராத்திரி முழுக்க நான் அவ கூட இருக்கணுமா? என்ன? என்ன மோகன் உளறிட்டு இருக்க? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்ளோ கேவலமா எப்படி பேசுவாங்க அவங்க? என் பொண்ணு மேல இருந்த பாசத்துல என் கண்கள்லயும் மூளையிலயும் நான் துணியை கட்டிட்டேன் போல இருக்கு. இந்த தாமினி அக்கா ஒருத்தங்களுக்கு நல்லது செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு தப்பா கணக்கு போட்டுட்டேன் நானு. அவங்க கிட்ட இதுக்கு மேல வர என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்ளோ கீழ்த்தரமான கேவலமான வார்த்தையெல்லாம் அவங்க ஒருத்தராலதான் பேச முடியும். இவங்க ஒருத்தர் தான் அப்படி இருக்காங்க. எனக்கு தெரியும், அந்த தாமினி என்னைக்கும் யாருக்கும் நல்லதே செய்ய மாட்டான்னு. ஆனா நம்ம கிட்ட இப்ப குஷியை காப்பாத்துறதுக்கு வேற எந்த வழியும் இல்லை. இனி வழி இருக்கு. நீங்க நம்ம குஷிக்காக தாமினி அக்கா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ராதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பேசுற நீ? என்னால முடியாது. மௌனையா, நம்ம குஷிக்காக நீங்க தாமினி அக்காவோட வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவங்க நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என்ன பேசிட்டு இருக்க ராதா? நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இன்னைக்கு இந்த ராதா உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட வரல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க முன்னாடி உங்க பக்தர் ராதா குஷியோட அம்மாவா நிக்கிறேன். மோகனோட மனைவி ராதாவா நிக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆனா முதல்ல நீங்க என்கிட்ட இருந்து என்னோட வீடை பறிச்சிட்டீங்க. எங்க மொத்த குடும்பத்தையுமே நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்ப கூட உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை போகல. எங்க குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.